ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தமிழ்ச்செல்விய டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு ராஜாங்கம் சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா அந்த தமிழ்ச்செல்விய எதுலையாவது கோத்து விட்டு இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. ஆமா, நீ காலையில அவளோட வயித்தை தொட போனல, அவ எப்படி பதறனா பாத்தியா? ஆமாண்டி, எனக்கும் அந்த இடத்துல சந்தேகமா தான் இருக்கு. நான் தான் சொன்னனே ஆரம்பத்துல இருந்தே, அவளை கர்ப்பம்னு பேசின பேச்சு எடுத்தாலே அவ அப்படியே படபடப்பா ஆயிடுறா. இன்னைக்கு கூட பாரு, அவ வயித்தை தொட போற என்னமோ வேண்டவே வேண்டான்ற மாதிரி என் கையை தடுத்து தடுத்து நிறுத்துறா. ஆனா ஒன்று, அந்த வயிற்றுல குழந்தை இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. என்னைக்காவது மாட்ட மாட்டாளா என்ன? அம்மா, நீ வேணா ஒன்று பண்ணு. அதான் இத்தனை மாதம் ஆயிடுச்சுல, ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சேதுக்கிட்ட பேசு. வேணும்னா நம்ம ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போவோம், அப்போ அவள் மாட்டுவாள. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் ஸ்கேனுக்கு சேதுவை கூட்டிகிட்டு போன்னு சொன்னாலும் அந்த தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் சேர்ந்துக்கிட்டு இதை எப்படியாவது தடுத்து தான் நிறுத்துவாங்க. அதனால் இவளை வேறு வழியில் போய் தான் பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு என் மனசுக்குள்ளே என்ன படுதுன்னா, அவள் வயிற்றுல குழந்தை இல்லை, ஒரு வேளை துணி மூட்டை கூட கட்டியிருக்கலாம்ல. அம்மா, அது எப்படிம்மா நீ உறுதியாக சொல்கிற? அடியே ஆமாண்டி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த செல்லப்பாண்டிய வசந்தி வந்து கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அப்போது திடீர்னு ஒரு வாரம் கழித்து வயிறு பெருசாயிருக்கு. அப்போது அவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு தான் இந்த தமிழ்ச்செல்வியோட வயிற்றை பெருசாக்குற மாதிரி ஆக்கி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துல தாண்டி எனக்கு சந்தேகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த சந்தேகத்தை நான் அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுனால அதோட ரிசல்ட்டு வரப்போகுது. ஒருவேளை அவ நிறைய மார்க் எடுத்திருப்பாளோ, இதனால் பெரியப்பாவலை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு இங்கே சித்ரா கேட்க, அடியை அது எப்படி நான் விட்டுடுவேன்? அப்படியெல்லாம் அவள் மார்க்கும் எடுக்க மாட்டா. ஏன்னா நம்ம தான் அன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பண்ணி அவள் பரீட்சை சரியாகவே எழுதக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி தானே அனுப்பணும். கண்டிப்பாக நமக்கு பயந்துக்கிட்டு அவள் எழுதியே இருக்க மாட்டா. காலம் முழுக்க அவள் இந்த அடுப்படியில் இருந்து இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்து தான் சாகணும். அதுதான் அவள் தலையெழுத்து. கூடிய சீக்கிரம் அந்த கொத்து சாவியை வாங்குறேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே வீட்டு வாசலில் மீடியாக்காரங்க எல்லாரும் வந்து நிற்க, அதை பார்த்ததும் இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் வெளியே வராங்க. வந்ததும் இங்கே மீடியாக்காரங்களோ இந்த வீட்டு மருமக மாநிலத்திலேயே 3வது இடம் பிடிச்சிருக்கிறதாவும் சொல்ல, அதை கேட்டதும் இங்கே சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. ரொம்ப கோபத்தோட வீட்டுக்குள்ளே போன ஈஸ்வரியோ, ஏன் மாமா இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? இந்த தமிழ்ச்செல்வியை நாம் எவ்வளவு சொல்லியும் இவ நல்ல மார்க் எடுத்திருக்கா, மாநிலத்திலேயே 3வது இடம் வாங்கியிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோவம் வந்து, ஏன் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க? நான் அம்புட்டு சொல்லியும் நீ போய் பரீட்சை எழுதி மாநிலத்தில் 3வது இடம் வாங்கியிருக்க. அப்போது எங்களுக்கு என்ன மரியாதை, எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு ராஜாங்கோ ரொம்ப கோவத்தோட பேச, உடனே அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த சேது இருந்துக்கிட்டு, அப்பா தமிழ்ச்செல்வியை எதுவும் சொல்லாதீங்க, எல்லா தப்பும் ஏன் மேலே தான். நான் தான் தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதாமல் போயிடுவாளோன்னு சொல்லிட்டு அவளோட ஆசையை கெடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு, நீ பரீட்சை நல்லா எழுது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் தான்ப்பா அவளுக்கு ஒரு உறுதியை கொடுத்தேன். அதனால தான் அவளும் பரீட்சை எழுதி 3வது இடம் வாங்கியிருக்கா. எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சேது சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்தா முதற்கொண்டு, ஏயா ராஜாங்கம், சேது பண்ணதில் தப்பு கிடையாதையா? இப்போ தமிழ்ச்செல்வி மாசமாக இருக்கா. அவள் கர்ப்பமாக இருக்க நேரத்தில் அவள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும். அப்படி இல்லைன்னா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தாயா ஏதாவது ஆபத்தாகும். இங்கே பாரு, அவள் நல்லா படிக்கட்டும். இப்போ என்ன, அவள் உங்கள் பேச்செல்லாம் மீறி நல்லா பரீட்சை எழுதிட்டா அதுதானே? ஆனால் சேது சொன்னதுனால தானே தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதியிருக்கா. அதனால் நீ தமிழ்ச்செல்வி மேலே கோவப்படக்கூடாது. ஏயா சேது, நீ பண்ணதை நினைக்கும் போது எனக்குமே பெருமையாக இருக்குது. தமிழ்ச்செல்வி என்னதான் உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் உன் அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் நீ தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிற பாரு, அந்த இடத்துல தான் நீ இருக்க அப்படின்னு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கோ பயங்கர கோவம் வந்து, ஏன் அத்தை எதுக்காக இப்படி ஓர வஞ்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதே வீட்டில் தான் என் பொண்ணு சித்ராவும் தாமரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 2 பேரோட படிப்பும் சரி வாழ்க்கையும் சரி இப்படி நாசமாக போய் நிற்குது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த இவ மட்டும் நல்லா படித்து டாக்டர் ஆகணும். நாங்களாம் இப்படி படிக்காத முட்டாளாக இருக்கணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத. இங்கே பாரு ஈஸ்வரி, இப்போ எதுக்காக நீ இப்படி கோவப்படுற? தமிழ்ச்செல்வி சின்ன வயசுலேருந்து
படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு அவளுக்கு எம்புட்டு கனவு இருக்குது தெரியுமா? அதனால தான் அவள் இவ்வளோ படித்து நல்ல மார்க் எடுத்திருக்கா. நல்ல மார்க் எடுத்திருக்க பொண்ணை நாம தான் படிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு உன் பொண்ணை படிக்க வைக்கலனா தமிழ்ச்செல்வி படிக்கக்கூடாதா என்ன? ராஜாங்கம், இந்த ஈஸ்வரி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஒரு முடிவு எடுக்காதையா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரியோ, மாமா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன், இவ மட்டும் டாக்டருக்கு படித்தா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியும் இல்லையா, இந்த வீட்டில் யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன். எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், ஆடுவோம். யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி ஒரு முடிவோட கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, இப்போ என்ன தான் ஈஸ்வரி நான் பண்ணட்டும்? இங்கே பாருங்க மாமா, இப்போ கூட ஒன்றும் இல்லை. வெளியே மீடியா ப்ரெஸ்ஸுன்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த தமிழ்ச்செல்வி போய் நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் குழந்தை பெற்றுக்கணும், அதனால் இப்போதைக்கு என்னோடய படிப்பை தொடர முடியாதுன்னு சொல்லி பேட்டியை கொடுத்துட்டு உள்ளே வர சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாக போயிடுவாங்க. எல்லாமே இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட தான் இருக்குது. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ என்ன தான் இருந்தாலும் நாங்கள் சொல்லியும் நீ பரீட்சையில் பாஸ் ஆனது உன் தப்பு. இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நான் டாக்டர் ஆகணுன்றது என்னோட கனவு. ஆனாலும் நான் பரீட்சையில் மார்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் போனேன். சேது மாமா தான் நீ படி, நீ நல்லா எழுது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நீங்களும் என்னை படிக்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு பரீட்சையும் எழுதி மார்க்கும் எடுத்திருக்கேன். எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்கே பாருமா, உன்னை நான் இப்போ படிக்க வச்சேனா கண்டிப்பாக ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு அவள் எல்லாமே பண்ணுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கும் மரியாதை இருக்காது அப்படின்னு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே இருந்த மோகனா இருந்துக்கிட்டு, என்னங்க நான் கொஞ்ச நேரம் பேசலாமா? என்னதான் நீங்கள் சொன்னாலும் தமிழ்ச்செல்வி இப்போ கர்ப்பமாக இருக்கா. அவள் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது. அப்போது அவளோட ஆசையை நிறைவேற்றுறது நம்மளோட கடமைங்க அப்படின்னு மோகனா சொல்ல, போதும்க்கா, தேவையில்லாத நீங்கள் இந்த தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. எல்லாருமே இந்த தமிழ்ச்செல்விக்கு தான் ஆதரவாக பேசுகிறீங்களே தவிர இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. இங்கே பாருங்க மாமா, நான் சொன்னது தான், இவ டாக்டருக்கு படிக்கக்கூடாது, அம்பிட்டு தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இங்கே ராஜாங்கத்துக்கோ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோபத்தோடையும் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் சேது இருந்துக்கிட்டு, அப்பா உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் கர்ப்பமாக இருக்க பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறது ஒரு புருஷனுக்கு ஒரு நல்ல கடமைல, அந்த மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன். நான் தமிழ்ச்செல்வியை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளுக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குது. அவளோட ஆசையை நான் நிறைவேற்றணும் இல்லையா? அதனால் தமிழ்ச்செல்வி படிக்கிறதுக்கு நீங்கள் தான் சரின்னு தலையாட்டணும் அப்படின்னு சேதுவுமே ராஜாங்கத்தோட காலில் விழுந்து ரொம்ப கெஞ்சி கேட்க, இங்கே ராஜாங்கத்துக்கோ தான் பையன் சேது இது வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை. கண்டிப்பாக சேதுவுக்காக தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க தான் ஆகணும்னு தன்னோட மனசில் முடிவு எடுத்துக்கிட்டு, இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட, இங்கே பாருமா, நீ போய் வெளியே நான் டாக்டருக்கு படிக்க தான் போகிறேன், என் மாமா ராஜாங்கம் என்னை படிக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு தைரியமாக வெளியே போய் பேட்டி கொடு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இன்னொரு பக்கம் சித்ரா ஈஸ்வரின்னு பயங்கர கோபத்தோடு இருக்காங்க. வெளியே எல்லாருமே வர அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, இந்த வாட்டியும் உங்கள் மருமக மருத்துவ படிப்பில் மாநில தளவில் 3வது இடம் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மீடியாக்காரங்க கேட்டதும் இங்கே ராஜாங்கமே, தமிழ்ச்செல்வி மாநிலத்திலே 3வது இடம் வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்க வைப்பா, நான் செலவு பண்ணி படிக்க வைப்பேன் அப்படின்னு அமைச்சர் ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. இங்கே தமிழ்ச்செல்வியுமே, நான் கண்டிப்பாக டாக்டருக்கு படிப்பேன், என் மாமா உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு இதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நான் இந்த அளவுக்கு படித்து மார்க் எடுத்திருக்கேனா இது எல்லாத்துக்கும் காரணம் என் மாமா சேது தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சேதுவோட பெருமை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் இங்கே சேதுவுமே, இல்லை தமிழ்ச்செல்வி நல்லா படித்ததுனால தான் இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கா, கண்டிப்பாக நானும் என் அப்பாவும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைப்போம். உங்களோட ஒய்ஃப் இப்போதைக்கு கர்ப்பமாக இருக்காங்களே, அப்புறம் எப்படி படிக்க வைக்க முடியும்? கர்ப்பமாக இருந்தால் என்ன, கர்ப்பமாக இருந்தாலும் என் மனைவி படிப்பா,
கண்டிப்பா நாங்க படிக்க வைப்போம். அவளுக்கு எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சேது சொல்ல, அங்க இருந்த அப்பத்தா மோகனான்னு சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஈஸ்வரி சித்ரான்னு பயங்கர கோவத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க.